பண்டைய காலங்களில் உலகத்தில் தர்மம் இருந்தாலும் காலப்போக்கில் அதர்மம் அதிகரிக்கத் தொடங்கியது. அப்போது லங்கையை ஆட்சி செய்த ராவணன் என்ற மிக சக்தி வாய்ந்த அசுர மன்னன் உலகத்தை அச்சுறுத்த ஆரம்பித்தான். அவன் மிகப்பெரிய ஞானியும் சிவபக்தனும் இருந்தாலும் அகம்பாவத்தால் பலரையும் துன்புறுத்தினான். உலகத்தில் தர்மத்தை காக்க விஷ்ணு பகவான் மனிதராக அவதாரம் எடுக்க முடிவு செய்தார். அவ்வாறு அயோத்தி நாட்டின் மன்னன் தசரதனுக்கு ஒரு மகன் பிறந்தான். அவன்தான் ராமன். ராமன் சிறுவயதிலிருந்தே ஒழுக்கம், தைரியம் மற்றும் கருணை கொண்டவனாக வளர்ந்தான். ஒரு நாள் ராமன் மிதிலா நாட்டிற்கு சென்றார். அங்கு மன்னன் ஜனகரின் மகள் சீதைக்கு ஒரு பெரிய சுயம்வரம் நடைபெற்றது. அதில் சிவபெருமானின் பெரிய வில்லை யார் தூக்கி ஏற்றுவாரோ அவரே சீதையை மணம் செய்ய வேண்டும். பல மன்னர்கள் முயன்றும் முடியவில்லை. ஆனால் ராமன் அந்த வில்லை எளிதாக தூக்கி உடைத்தார். இதனால் ராமனுக்கும் சீதைக்கும் திருமணம் நடந்தது. சில காலத்திற்கு பிறகு தசரத மன்னன் ராமனை அரசனாக முடிசூட்ட முடிவு செய்தார். ஆனால் கைகேயி தேவியின் வேண்டுகோளால் ராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டியதாகிவிட்டது. ராமனுடன் சீதையும் அவரது சகோதரன் லக்ஷ்மணனும் காட்டிற்கு சென்றனர். அவர்கள் காட்டில் அமைதியாக வாழ்ந்தனர். ஒரு நாள் லங்கையின் மன்னன் ராவணன் சீதையின் அழகை கேட்டு அவளை கடத்த திட்டமிட்டான். மாயமாக ஒரு பொன்னான மானை காட்டி ராமனையும் லக்ஷ்மணனையும் அங்கிருந்து விலக்கினான். அந்த நேரத்தில் ராவணன் வந்து சீதையை கடத்தி லங்கைக்கு கொண்டு சென்றான். சீதையை தேடி ராமனும் லக்ஷ்மணனும் அலைந்தனர். அப்போது அவர்கள் அனுமான் என்ற வீர வானரனை சந்தித்தனர். அனுமான் ராமனின் பக்தனாகி அவருக்கு உதவ முடிவு செய்தார். அவர் கடலை தாண்டி லங்கைக்கு பாய்ந்து சீதையை கண்டுபிடித்தார். பின்னர் ராமன் வானர சேனையுடன் கடலை கடக்க முடிவு செய்தார். அவர்கள் கற்களை வைத்து ஒரு பெரிய பாலம் கட்டினர். அந்த பாலம்தான் ராமசேது. பின்னர் லங்கையில் ராமனுக்கும் ராவணனுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய போர் நடைபெற்றது. அந்த போரில் பல வீரர்கள் போராடினர். இறுதியில் ராமன் தனது தெய்வீக அம்பால் ராவணனை வென்று அழித்தார். அதனால் உலகத்தில் தர்மம் மீண்டும் நிலைநிறுத்தப்பட்டது. பின்னர் ராமன் சீதையுடன் அயோத்திக்கு திரும்பி அரசனாக முடிசூட்டப்பட்டார். அவரது ஆட்சி நீதி, தர்மம் மற்றும் மக்களின் நலன் நிறைந்ததாக இருந்தது. இவ்வாறு உலகத்தில் தர்மத்தை நிலைநிறுத்த, அதர்மத்தை அழிக்க விஷ்ணு பகவான் எடுத்த அவதாரம்தான் ராம அவதாரம்.